ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் தியா ஹாஷிமினி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு நியூஸ் போட்டு விட்டாச்சு. சரி, இன்றைக்கி பூஜை பண்ணிடலாம். 2 நாள் ஆச்சு. ஃப்ரைடே பூஜை பண்ணது, அதுக்கப்புறம் பூஜையே பண்ணல அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி பார்த்திங்கன்னா பூஜை பண்ணியாச்சு. இது ஒரு கலசம், குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வேப்பந்தலையும் தண்ணியில் வெள்ளைக்கற்பூரம், அதுக்கப்புறம் ஜவ்வாது மட்டும் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நேற்று பார்த்திங்கன்னா நாங்கள் டவுன் ஹாலில் ஒரு சின்ன ஷாப்பில் பூ பார்த்திங்கன்னா நிறைய வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மட்டும் செவந்தி பூ வாங்கிட்டோம். மீதியெல்லாம் முல்லைப்பூ, அதுக்கப்புறம் ரோஸு அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தோம். அது எல்லாமே அது பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அத்தனையும் எடுத்து அப்படியே வச்சுக்கலாம் போல் இருந்தது. அதுக்கப்புறம் அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா பூஜை பண்ணிடலான்னு சொல்லிட்டு பூஜை பண்ண போகிறேன். எல்லாருமே இன்றைக்கி ஆர்வமாக எதிர்பார்த்த நாள் தான் இன்றைக்கி எலெக்ஷன் ரிசல்ட்டு. யார் ஜெயித்தா என்னங்க, நல்ல மாற்றம் வந்தால் சரி தான். யார் ஜெயித்தாலும் நான் ஸ்கூலுக்கு போகிறது மாறிடுமா, இல்லை வீட்டில் வேலை செய்கிறவங்களது மாறிடுமா, இல்லை நீங்கள் ஆஃபீஸ் போகிறது மாறிடுமா? சரி, நடக்கிறது நடக்கட்டும். இப்போ வாங்க நம்ம பூஜையை கண்டினியூ பண்ணலாம். அப்படியே எல்லா சாமிக்கும் பூ வச்சிடலாம். சாமிக்கெல்லாம் பூ வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு உருளிக்கு பூ வைக்கலாமா? உருளிக்கு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான ஒரு டிசைன் தான். அந்த செவந்தியில் பார்த்திங்கன்னா நடுவால் ஒரு குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சா அழகாக இருக்கும். வெறும் செவந்தி வச்சா அது ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். ஆனால் குங்குமம் வச்சா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வச்சு முடித்ததுக்கப்புறமா பூஜை ரூமுக்கு அம்மா சொன்னாங்க, வெளியே நேரத்துக்கு விளக்கு ஏற்றக்கூடாது, நீ வேணால் பூஜை ரூமில் ஏற்றிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரி, பூஜை ரூம் கிட்டே ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிட்டு அப்படியே எல்லா விளக்கையும் ஏற்றியாச்சு. அகல் விளக்கு வச்சு தான் நான் அதான் என்ன சொல்கிறது, காமாட்சி விளக்கு ஏற்றுனாங்க. அதுக்கப்புறம் தூப ஆராதனையெல்லாம் காட்டிடலான்னு சொல்லிட்டு நான் பார்த்திங்கன்னா இது ஏற்றிட்டு இருந்தேன். கற்பூரம்லேயும் சாம்பிராணிலையும் ஏற்றிட்டு நான் அதுக்கப்புறம் தூப ஆராதனை காமிச்சிட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.